பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 4ஆம் நாளில் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 4ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 4ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் காரியம் ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இந்த உலகத்தின் முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் காயினும் ஆபேலும் தங்கள் பிரயாசத்தின் முதல் பலனிலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார்கள். ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறார், காயினும் காணிக்கை கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதில்தான் வித்தியாசம். கொலேசியர் 3:23 சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மேலும் 2 கொரிந்தியர் 2:7 சொல்கிறது, நீங்கள் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. ஆம், மனுஷருக்கு நன்மை செய்கிறதானாலும் சரி, கர்த்தருக்கு செய்கிறதானாலும் சரி, கஷ்டப்பட்டு கொண்டு எதையுமே செய்யக்கூடாது, கட்டாயத்தினாலும் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாய் செய்யும் போது அந்த செயல் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. இங்கே ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தேவன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்காததால் அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இந்த சூழ்நிலையில்தான் தேவன் காயினை பார்த்து சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று. காயினே, நீ நன்மை செய்திருந்தால் நீ இப்படி எரிச்சல் பட வேண்டிய அவசியமே இல்லையே என்றும், மேலும் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். காயினே, நீ தீமை செய்யாமல் நன்மை செய்தால் மேன்மை உண்டாகும் என்று சொல்லி அவன் தவறு செய்யாதபடி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். காயின் தன் துர்க்குணத்திற்கு தொடர்ந்து இடம் கொடுத்தால் அது அவனை பாவத்தில் விழ தள்ளிவிடும் என்றும், இதை விட்டு அவன் வெளியே வருவதுதான் அவனுக்கு நல்லது என்றும் எச்சரிக்கின்றார். எபேசியர் 2:10 சொல்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று. என கண்பானவர்களே, நமக்கு எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் அவருடைய உள்ளம் எப்போதுமே யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்பதிலேயே கருத்தாய் இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உடையவராய் இருந்து குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களின் காதுகளை திறந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், துக்கத்தோடு இருந்தவர்களை தேற்றினார். இன்றைக்கும் கூட அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. சகலவற்றையும் அனுபவித்து எல்லாம் மாயை என்று ஆராய்ந்து பார்த்த சாலமோன் ராஜா சொல்கிறார், மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன். யாக்கோபு 4:17 சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். சரி, நாம் எப்படியாய் நன்மை செய்ய வேண்டும் என்று வேத வசனங்களின் வாயிலாக சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். சங்கீதம் 37:27 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் தீமையை தீமையினால் வெல்லாமல் நன்மையினால் வெல்ல முயற்சிக்க வேண்டும். வேதத்தில் இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் தாவீது ராஜாவை சொல்லலாம். அவர் தன்னை பகைத்து கொலை செய்ய பின்தொடர்ந்து சவுல் ராஜாவை கொலை செய்ய தனக்கு தருணங்கள் கிடைத்த போதும் அவருக்கு தீங்கு செய்யாமல் நன்மையே செய்தார். அதை கண்ட சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய்,
நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். என அன்பானவர்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மையானதாக முடிகிறதா அல்லது பிறருக்கு தீமையை விளைவிக்கிறதா என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7:21 கூறியதை போல, நாம் நன்மையை செய்ய விரும்பினாலும் நம்முடைய மாம்சம் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படியாமல் விரும்பாத தீமையை செய்கின்ற தருணங்களும் உண்டு. நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நாமும் தீமை செய்யும் போது தேவனால் உண்டாயிருக்கின்றவன் என்ற நற்சாட்சியை இழந்து தேவனை அறியாத மற்ற மனுஷர்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகின்றோம். ரோமர் 16:19 சொல்கிறது, நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நன்மை செய்தவர்கள் என்று பெரிதாக யாரையும் குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் அவருக்கு தீங்கு நினைத்தவர்கள், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தேவன் யோசேப்பை உயர்த்திய போது, யோசேப்பு, இவர்கள் என்னை அழிக்க நினைத்தார்களே, நான் ஏன் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதும் யோசிக்காமல் மனப்பூர்வமாய் நன்மை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் கூட தேவன் இப்படிப்பட்ட நற்கிரியைகளைத்தான் எதிர்பார்க்கின்றார். சரி, இரண்டாவதாக ஜீவனை அடையும்படி நன்மை செய்ய வேண்டும். யோவான் 5:58-59 சொல்கிறது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுடைய நீதியை நிறைவேற்றி நன்மை செய்த நீதிமான்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். வேதத்தில் ஒரு ஆஸ்தியுள்ள வாலிபன் இயேசுவிடம் வந்து, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கூறினார், நீ உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து அவனிடம் ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள பற்றை விட்டுவிட்டு அதை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு தரித்திரருக்கு கொடு என்றார். இந்த வாலிபன் ஐஸ்வர்யத்தின் மேல் மிகுந்த பற்றுதலாய் இருந்தபடியினால் அவனால் அவரை பின்பற்ற முடியவில்லை. என அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பது அவசியம். நம்முடைய தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. நாம் கொடுத்ததை அவர் பல மடங்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 19:16-30 வசனங்கள் சொல்கிறது, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நாம் எதை இழக்கின்றோமோ அதுவே நாம் செய்யும் நன்மையாயிருக்கிறது. என அன்பானவர்களே, நாமும் கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பற்றுதல், நம்முடைய விருப்பம் எதன் மேல் இருக்கிறது என்பதை சோதித்தறிந்து அதனை விட்டுவிட்டு தேவனை முழுமையாய் பின்பற்றி பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்போம். நம்முடைய பற்றுதல் தேவன் பேரில் மாத்திரம் இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படிக்கும் தரித்திரர் தேவனை அறிந்து கொள்ளவும் நம்முடைய பணம், பொருள், நம்முடைய தாளந்துகள் ஆகியவற்றை பிரயோஜனப்படுத்துவோம். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். மூன்றாவதாக கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். சங்கீதம் 37:3 சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்று தேவன் கூறினார். நாம் செய்வது நன்மையா தீமையா என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை புரோகிராம் செய்யப்பட்ட ஒரு ரோபோவாக உருவாக்கவில்லை. மாறாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். யாக்கோபு 4:17 சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். தன்னை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்வது இன்றைய உலக இயல்பு. நம்முடைய பகைவர்கள், சத்துருக்களுக்கு நன்மை செய்ய நமது மனமும் விரும்புவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கும் நன்மை செய்யுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள் என்று, மேலும் உன்னதமானவர்களின் பிள்ளைகள் எனப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் தீயோர் மேலும்
நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகின்றார். உங்களுக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆனால் நம்முடைய தேவன் துரோகிகளுக்கும் நன்றி மறந்தவர்களுக்கும் கூட நன்மை செய்கின்ற தேவன். மத்தேயு 6:44-45, லூக்கா 6:33-35 வசனங்களில் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை பிடித்து மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வந்த போர் சேவகனின் வேலைக்காரனான மல்கூசின் வெட்டப்பட்ட காதை சுஸ்தமாக்கினார். மேலும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக பிதாவினிடத்தில் மன்னிப்பிற்காக ஜெபித்தார். இப்படிப்பட்ட குணத்தை தான் தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று காயனிடம் பேசின கர்த்தர் இன்று நம்மோடும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். நமக்கு உதவியாய் இருந்தவர்களுக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்மால் கூடுமானவரை யாவரையும் சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். அப்பொழுது பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 4வது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்தியர் 6:9-10 சொல்கிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாய் யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விதவைகளை கனம் பண்ணி அவர்களுக்கு நன்மைகள் செய்வது தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:4 சொல்கிறதை போல, கிறிஸ்தவர்களாகிய நாம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வறுமையில் வாடுவோருக்கும், ஏழை எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். காரணம் எபிரேயர் 13:16 சொல்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏழை எளியோருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதோடு நின்று விடாமல் தேவனை அறியாத ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி அவர்கள் ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாயும் நாம் மாற வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கும் போது இயேசுவின் தாகத்தை தீர்ப்பதும் அவருடைய பசியை ஆற்றுவதும் அவருடைய ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதை குறிக்கின்றது. ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்தபோது தம்மிடம் உதவி நாடி வந்த ஜனங்களுக்கு உதவி செய்ததோடு அவர்களுக்கு சரீர பிரகாரமான சுகத்தையும் ஆவிக்குரிய சுகத்தையும் ஜனங்களுக்கு அளித்தார். எனவே நாமும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதோடு நின்று விடாமல் அவருடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். நீதிமொழிகள் 3:27 சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. மோசஸ் என்ற பெரியவர் ஒரு டீ கடை வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவருடைய கடையிலிருந்து ஒரு பண்ணை திருடிக்கொண்டு ஓட எத்தனித்தான். ஆனால் கையும் களவுமாய் மாட்டிக்கொண்டான். டீ கடைக்காரர் மோசஸ் அந்த சிறுவனிடம், நீ எதற்காக திருடினாய் என்று கேட்டபோது, உடல்நிலை சரியில்லாத என்னுடைய அம்மா பசியோடு இருப்பதால் திருடினதாக சொன்னான். உடனே மோசஸ் அன்போடு சொன்னார், நீ இனி திருடக்கூடாது, உனக்கு எப்போதெல்லாம் தேவையோ இங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த சிறுவன், நான் இந்த கடனை உங்களுக்கு எப்படி திரும்ப செலுத்துவேன் என்று கேட்டபோது, do good and that good will be returned back to you என்று சொன்னாராம். அதற்கு அர்த்தம், நீ நன்மை செய், அந்த நன்மை உன்னை திரும்ப வந்து சேரும் என்று. வருடங்கள் கடந்து சென்றது. மோசஸ் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், 4-5 லட்சம் செலவாகும் என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பணத்திற்காக அவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் சோர்வோடு மருத்துவமனைக்கு வந்தபோது
செவிலியர்கள் சொன்னார்களாம், உங்கள் அப்பாவிற்கு ஆபரேஷன் முடிந்து நலமுடன் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்களால் நம்ப முடியவில்லை. நாங்கள் தான் ஆபரேஷனுக்கு பணம் கட்டவில்லையே என்று கேட்டபோது ஒரு மருத்துவரை சுட்டி காண்பித்து அவர் அதற்கான பணத்தை கட்டிவிட்டார் என்று சொன்னார்கள். மோசஸின் பிள்ளைகள் மருத்துவரை சந்தித்து, இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம், இந்த பணத்தை எப்படி திரும்ப தர போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொன்னபோது, நீங்கள் இந்த பணத்தை திரும்பி தர அவசியமில்லை என்று சொல்லி ஒரு துண்டு சீட்டில் do good and that good will be returned back to you என்று எழுதி கொடுத்தாராம். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒன்றும் புரியாமல் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தபோது, இந்த சீட்டை உங்கள் அப்பாவிடம் கொடுங்கள், அவருக்கு புரியும் என்று சொன்னாராம். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, முன்பு மோசஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்த சிறுவன்தான். தொண்ட நிறுவனங்களின் மூலமாக படித்து ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, அவரவர் கிரியைகளுக்கு தக்கதான பலனளிக்கின்ற தேவன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதற்கேற்ற பலனை அவர் நிச்சயம் தருவார். மாத்திரமல்ல, தொடர்ந்து நல்லதை செய்வது நம்முடைய குணத்தை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்தில் நமக்கு திருப்தியையும் அமைதியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் வண்ணமாக எல்லோருக்கும் நன்மைகளையே செய்வோம். நாம் பிறருக்கு நன்மைகள் செய்தாலும் பல நேரங்களில் அவர்கள் நமக்கு தீமை செய்யக்கூடும். இப்படிப்பட்ட பாடுகள் அடையும் போது பொறுமையோடு சகிப்போம். அப்படி நாம் செய்வது தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று காயினை பார்த்து கேட்ட கேள்வியை கர்த்தர் இன்று நம் ஒவ்வொருவரையும் கேட்டால் நாம் அவருக்கு என்ன பதில் சொல்வோம்? நாம் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கின்றோமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, அயலாரை நேசிப்பது நமக்கு மன மகிழ்ச்சியையும் தேவனுடைய கிருபையும் பெற்று தரும். நன்மை செய்வது என்பது தேவன் நமக்கு கொடுத்துள்ள ஒரு கட்டளை மட்டுமல்ல, அது நம் வாழ்வில் மேன்மையை கொண்டு வரும் ஒரு திறவுகோலும் ஆகும். நாம் எப்பெல்லாம் நன்மை செய்கின்றோமோ அதற்கு நிச்சயமாகவே மேன்மை உண்டாகும். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதே செய்வோம். அதற்கான பலன், உயர்வு, மேன்மை ஒருவேளை மனிதர்களிடத்திலிருந்து வராமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். நீங்கள் நன்மை செய்யும் போது மேன்மையை தேடி நீங்க ஓட வேண்டியது அவசியமே இல்லை. மேன்மை உங்களை தேடி வரும். வேதத்தில் பார்க்கலாம், ரூத் மேன்மையை தேடி போகல, அவள் நன்மை செய்தால் மேன்மை அவளை தேடி வந்தது. மொர்தெகாய் மேன்மையை தேடி ஓடல, அவர் நன்மை செய்தார், மேன்மை அவரை தேடி வந்தது. யோசேப்பு மேன்மையை தேடி ஓடல, அவர் நன்மை செய்தார், மேன்மை அவரை தேடி வந்தது. ராகாப் மேன்மையை தேடி ஓடல, அவள் நன்மை செய்தால் மேன்மை அவரை தேடி வந்தது. கொர்னேலியுஸ் மேன்மையை தேடி ஓடல, அவர் நன்மை செய்தார், மேன்மை அவரை தேடி வந்தது. தபித்தாள் மேன்மையை தேடி ஓடல, அவள் நன்மை செய்தால் மேன்மை அவரை தேடி வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நன்மை செய்யுங்கள். மேன்மையை தேடி நீங்க ஓட வேண்டியது இல்லை, மேன்மை உங்களை தேடி வரும். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு, உலகத்திலும் சரி நித்தியத்திலும் சரி. அன்று சாலமோன் ராஜா நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடம் கேட்டார். அது தேவனுடைய பார்வைக்கு உகந்த ஒரு விண்ணப்பமாயிருந்தது. இன்று நாமும் கூட தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நன்மை தீமை வகையறுக்கத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நம்மால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு செய்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் இரட்டிப்பான நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் காயனை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று அவர் சொன்னார். ஆம், தேவன் நம்முடைய செயல்களை பார்க்கிறார். தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கதான பிரதிபலனை கொடுக்க ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதை ஆண்டவர் பார்த்தபோது தன் இருதயத்திற்கு ஏற்றவைகள், தன் விருப்பத்தை செய்கிறவன் என்று
ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? இப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். காயனை பார்த்தபோது அவருடைய முகம் வேறுபட்டு போனதை பார்த்தார். அவருடைய முகம் மாறி போனதை பார்த்தார். எரிச்சல் அடைந்ததை பார்த்தார். கோபம் அடைந்ததை பார்த்தார். தன் மனதிலே பகை இருந்ததை அவர் பார்த்தார். மனிதன் வெளிய தோற்றத்தை பார்க்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. தாவீதை அவர் பார்த்தபோது தன் இருதத்திற்கு ஏற்றவைகள் செய்கிறவன் என்று அவர் பார்த்தார். ஆனால் நேசித்த சீமோன் பேதுரு அவரை மறிதளித்த போது அவருடைய உள்ளம் உடைந்து போயிருக்கக்கூடும். மேலும் அவருடைய சீஷனாக யூதாஸ் வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்த போது அவர் உள்ளம் உடைந்து போயிருக்கக்கூடும். உங்களை நேசிக்க, உங்களை ஆசீர்வதிக்க நான் வந்தேன், ஆனா நான் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து இன்று தீமையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று எண்ணின போது அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 37:23 சொல்லுகிறது, நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் மாயை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது முகத்தில் இருக்கிற அழகு, பணம், பேர், புகழ், பதவி எல்லாமே ஒளிந்து போகும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது ஒரே ஒரு காரியம் நம்மை பின்தொடர்ந்து வருமா? அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட வரும். ஆமான்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த கிரிகளின் பலனை நாம் உலகத்தை விட்டு கடந்து பிறகும் அவைகள் தொடர்ந்து வருமா? நன்மை விதைத்தால் நன்மை வரும், தீமை விதைத்தால் தீமையே வரும். அதனால் அன்பானவர்களே, இந்த உலகம் ஒரு நிரந்தரமான உலகம் அல்ல. நிரந்தரமானது பரலோகம் தான். இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே தேவையில்லாத பகை கோபம் நாம் வைத்துக் கொண்டு எத்தனை நாட்கள் இந்த மனக்லேசத்தோடு இருக்க போகிறோம். மேலும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் போவினானால் அது நமக்கு பாவமாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஆபேலோட வாழ்க்கை பாருங்கள், நன்மையே செய்தார். ஆதல் தான் பாருங்கள், ஆபேல் மரித்தும் இன்றும் அவர் பேசுகிறவராயிருக்கிறார். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டுமா? வேதவசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, व्यसனமாக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, முகம் சுளிக்கு கொண்டு அல்ல, மனப்பூர்ணமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று செய்கிற, மற்றவர்களுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்கள், கிரிகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்கிற செயல்கள், கிரிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதா? அவர் விரும்பத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொன்னதை போல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆம், வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்லது செய்து பார்ப்போமே. லென்த் காலத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாமும் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் வைக்கிறேன். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் அப்பா. பல விஷயத்திலே உம்முடைய திட்டத்தை, உம்முடைய அன்பை, நீர் எங்களுக்காக பாராட்டின மேன்மைய, நன்மைய, ஆசீர்வாதங்களை மறந்துட்டு பல நேரத்தில் சுயநலமா நாங்க இருந்துருவோம். என் குடும்பம், என் வாழ்க்கை என்று சொல்லி, என் வேலை என்று சுயநலமா நாங்க இருந்துருவோம். மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் சில நேரத்தில் சுயநலமாக இருந்து விடுகிறோம். அப்பா, அப்படிப்பட்ட சுயநலங்களை மாற்றி உம்மை போல அந்த முழு அன்பை முழு இருதத்தோடு நேசிக்க, அன்பு காட்ட, நன்மை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. உமக்குள்ள இருந்த அந்த நல்ல கிரியைகளை நாங்களும் செய்ய எங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க.
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you.